ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி குக்கிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன செய்யலாம்? நம்மளாம் சமைக்கிறதே ஒரு ஸ்பெஷல் தான். இருந்தாலும் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையலில் ஜீரோவாக இருக்கிறவங்கள ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு மாற்றுற ரெசிபி தான் இது. அப்போ ஸ்பெஷல் தானே. இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்லருக்கு வந்திருக்கிற பிராய்லர். 3/4 கிலோ அளவு சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 8-10 வரமிளகாய், 3 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு. ஏலக்காயும் வரமிளகாயும் கொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏலக்காய் வரமிளகாயும் கொஞ்சம் அதிகமாக கூட பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, அப்புறம் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 லெமன். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சூடான உடனே ஏலக்காய் வரமிளகாய் பொடியை நம்ம போட்டுக்கணும். இந்த டைமில் தான் நம்ம கவனத்தை நடுநித்தில் வைக்கணும். ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வெங்காயத்தை திரும்பி எடுக்கிறதுக்காட்டியும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கருகிடும். ஸோ நீங்கள் கட் பண்ண வெங்காயத்தை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு ஒரு 4 செகண்ட்ஸ்குள்ளார நம்ம இந்த கட் பண்ண வெங்காயத்தை போட்டணும். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு தீயை அதிகமாக வச்சு சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து மலர்ந்த மாதிரி வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு, செகண்ட் ஒன் தீயை வந்து மீடியமில் வச்சு, தேர்ட் ஒன் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சிக்கனும் உப்பும் சேர்ந்து தண்ணி விடும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து வேகும். நம்ம அப்பப்போ மூடியை திறந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். பட் ஒன் திங், உங்கள் வீட்டு மிளகாய் எவ்வளோ காரம்னு எனக்கு தெரியாது. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆர்வக்கோளாறில் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா பின்விளைவுகளும் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிம்மில் வச்சுக்கிட்டே அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கிறப்ப அதோட மசாலாவும் சரி உப்பும் சரி நம்ம தண்ணி ஊற்றலையா, ஸோ அந்த சிக்கனில் வர தண்ணியிலேயே அது வேகணும். அப்படியே வெந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் நல்லா சுண்டி சுக்காவாக போயிடும். இந்த சமயத்தில் தான் நம்மளை செஃப்பாகவே உணர்ற தருணம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இதோட டேஸ்ட்டு, வாசனை, ஸ்ட்ரக்சர் அப்படி பார்க்கறதுக்கும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு சுக்காவாக போன உடனே நம்ம இந்த 1/2 லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம மல்லித்தண்ணியை தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான சிக்கன் ரெசிபி ரெடி. சமைக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரெசிபி செய்யும்போது அதுக்கான மெனக்கடல் கொடுத்து அதுக்கான ஒரு எஃபோர்ட் போட்டு அதோட அவுட்புட் வந்து சூப்பராக வந்து நம்ம எதையோ ஒரு சாதிச்ச சந்தோஷத்தில் அதை கொண்டு நம்ம டைனிங் டேபிளில் வச்சிருவோம். சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ரொம்ப ஈகராக சாப்பிட்றவங்க வாயவே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீ ஏன் வாயை பார்த்துக்கிட்டே இருக்க, நீ உட்காந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. எங்கள் வீட்லையும் இதே தான் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. அப்புறம் நம்ம சிக்கனுக்கு என்ன பேரே வைக்கல, என்ன பேர் வைக்கலாம்? சிக்கன் சில்லி சுக்கா தின்னு பாரு ஷோக்கா. ரெசிபி பேர் பிடிச்சிருக்கா? அப்போ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.